வணக்கம் ஆடியோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. myself Manish, I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அண்ட் பண்ணக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம சொல்ல போறோம். ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, இந்த சேனல் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ண ஒரு சேனல், எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம சேனலை நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ யார் யார் நீட் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ வைங்க. அண்ட் நவ் நம்ம ஜைலத்துடைய கிராஷ் கோர்ஸா இருக்கக்கூடிய ஜைலம் பிரீமியர் லீக்கான கிளாஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளா ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க நீட்டுக்கு உண்மையாவே சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா யூ நீட் அ ப்ராப்பர் ஷெட்யூல் இருக்கக்கூடிய ஒரு கிராஷ் கோர்ஸ் தேவை. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸை நம்ம ஜைலம் உங்களுக்காக லான்ச் பண்றாங்க. ஸோ நம்ம ஜைலத்தோடைய எக்ஸ்பிஎல் ஓகே ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, ஸ்க்ரீன்ல தெரியும் இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இந்த கிராஷ் கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மேக் இட் ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சைலத்துல லாஸ்ட் இயர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஓகே மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லாரோட பேர் இங்க காட்ட முடியல. ஸோ மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஓகே மெடிக்கல் காலேஜ் ஓகே ஸோ மெடிக்கல் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் இயர்ல உங்களுடைய ஃபேஸஸ் இங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் ஜாயின் அவர் சைலம் பிரீமியர் லீக். சரிதானே? காட் இட். ஸோ இல்ல சார், எனக்கு ஆஃப்லைன்லயும் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ஆஃப்லைனுக்கான பேட்சஸ்மே அவைலபிளா இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஃப்ரீயாவே ஆஃப்லைன்ல ஒரு 1 வீக், எஸ், ஒரு 1 வீக்குக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாவே நம்ம கோர்சஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூ டோன்ட் நீட் டு பே சிங்கிள் பெனி. ஓகே, ஸோ நீங்க பெருசாலாம் பே பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம ஜைலம் ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில நமக்கான ஓகே ஆஃப்லைன் ஃப்ரீ ஆஃப்லைன் ஓகே உங்களுக்கான டெமோ கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பட் இதுக்கு வந்து லிமிடெட் சீட்ஸ் தான்ப்பா, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த டெமோ கிளாஸஸ் பார்க்கணும், ஒரு வீக் நீங்க போய் பார்க்கணும், பார்த்துக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நீங்க இருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்க இந்த டெமோ கிளாஸஸ் ஓகே இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெமோ கிளாஸ் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் மூலமா யூ கேன் ஃபைண்ட் அவுட் இப்போ நம்மளுடைய டீச்சர்ஸோட குவாலிட்டிஸ் அண்ட் கிளாஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டவுட் சால்விங் செஷன்ஸ்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியை நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்க பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபார் யுவர் நோட், ரொம்ப நாள் கிடையாது, லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் டீடைல்ஸ் தெரியறதுக்கு இந்த நம்பரை நீங்க கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம பசங்க கிட்ட இருக்கக்கூடிய மெயினான ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, நிறைய தடவை படிக்கிறாங்க அண்ட் நிறைய வீடியோஸை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, ஓகே ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் மார்க் மட்டும் மேலே போக மாட்டேங்குது. மார்க் இருந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது இருக்கக்கூடிய மார்க் அந்த லெவல்லே தான் அடுத்த தடவை மார்க் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு இருக்கு. ஏன் இந்த சேஞ்சஸ் வர மாட்டேங்குது? ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா வர மாட்டேங்குது? ட்ராஜடிக் ஓகே எக்ஸ்போனன்ஷியலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் அது ஒரு ஸ்டூடெண்டால அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒன்ஸ் அகேன் நம்ம ஆஃப்லைன்ல வரக்கூடிய நெக்ஸ்ட் மார்ச் ஓகே 2027ல இருந்து நம்ம ஜைலத்துடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன் கிளாஸஸ்ல கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்க போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா நோட் இட் டவுன். ஓகே, நீங்க போர்டு எக்ஸாம் இவ்வளவு நாள் படிச்சுட்டீங்க, பட் நீட் எக்ஸாம் போகும்போது அதோட கதையே வேற, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாம் நாலேஜை நீங்க எப்படி நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு இடம் தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ ஃபார் யுவர் நோட், வரக்கூடிய மார்ச் 27ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ்நாட்டில் ரொம்ப அஃபோர்டபுளான ஆஃப்லைன் ப்ரைஸ்ல நம்ம இந்த பேட்சை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபார் யுவர் நோட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவர் டீம் வில் கைட் யூ. ஓகே, சரி லெட்ஸ் பிகின். நீட் எக்ஸாம் ஓகே. ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் நீங்க இவ்வளோ நாளா நீங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இவ்வளோ நாளா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஓகே. ஸோ உங்களுடைய எஸ் மே மாதம் ஓகே. ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க. இப்போ 2 தடவை போர்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உங்களுடைய மொதல் எக்ஸாமா இருக்கும். இவ்வளோ நாள் நீங்க படிச்சு சால்வ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நீங்க அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. அங்க அங்க நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கிறத செக் பண்ணுவாங்க. பட் இங்க எவ்வளவு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கிறதா இங்க எக்ஸாம்ல செக் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ரிதம் ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த
ரிதத்தை நீங்க அப்ளை பண்ண முடியுமானா முடியாது, டிஃப்ரெண்டா இருக்கும். யூ ஹேவ் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை கொடுக்கறதுக்காக தான் நம்மளுடைய பேட்சஸ் நமக்கு உங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல எல்லாமே ரொம்ப நல்லா படிக்கணும், கரெக்டா? ஸோ பிராக்கெட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுப்பாங்க, அந்த பிராக்கெட்ல இருக்கிறத படிச்சாங்கனால உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்துடும். பட் இங்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறது நிறைய படிக்கணும், ஓகே? ஸோ எல்லாம் பட் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. நீட் எக்ஸாம்னா எல்லாமே கரைச்சு குடிக்கணும் சார், அப்படி குடிச்சா மட்டும் தான் என்னால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். நோ, நாட் எக்ஸாக்ட்லி. அது ஒரு ஃபர்ஸ்ட் மித், ஓகே? மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் அ மித், ஓகே? அது எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி, ஓகே, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க நினைக்கிறத விட லெஸ் எஃபோர்ட்லாம் மேக்ஸிமம் மார்க் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம். எஸ். ஸோ இங்க நீங்க பார்க்க நான் நிறைய பசங்க பண்ற ஒரு மிஸ்டேக் தான், என்ன நிறைய படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே they have no idea about anything, okay? So நான் எதை பத்தி உங்களுக்கு பெருசா பேசிக்கான ஒரு ஐடியாவே இருக்காது. அடுத்து நோ சாப்டர் இம்பார்ட்டன்ஸ், ஓகே? ஸோ கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியே இருக்காது. எந்தெந்த சாப்டர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அதிகமாக கேட்டிருக்கிறாங்க, கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த ஐடியாவே கிடையாது. வெயிட்டேஜ், எக்ஸாம்ல எந்த சாப்டர் ஹை வெயிட்டேஜ், எந்த சாப்டர் லோ வெயிட்டேஜ், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த எந்த பேசிக் ஐடியாவுமே இல்லாம சிம்பிளா போய் எல்லாத்தையும் படிக்கணும், சிலபஸ்ல கூட எல்லாத்தையும் ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் வரையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குதித்தால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிற ஸ்டூடெண்ட் இங்க நிறைய பேர் இருக்கு. ஐம் நாட் ஜோக்கிங், ஐம் சீரியஸ், ஓகே? ஐ நோ தட் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ப்ளீஸ் சாட் பாக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க, சரிதானே? ஓகே. ஸோ இப்படி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு சிலபஸை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது, டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? சிலபஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பரான எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ நீட் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ஓகே? ஸோ கால்குலேஷன்ஸ் பண்ணணும், இப்படிலாம் படிக்கணும், இந்த டைம்ல இந்த டாபிக்ஸை நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும், ஓகே? ஸோ சம் கால்குலேஷன், சம் கான்செப்சுவல் கன்ஃபியூஷன் அண்ட் சம் சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ மார்க் எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நீட் எக்ஸாம், ஓகே, அதுல மார்க் எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணுவாங்கன்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன், அவங்க கால்குலேஷன்ஸ்ல இப்போ நியூமரிக்கல்ஸ் எல்லாம் வரும்போது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நியூமரிக்கல், அந்த நியூமரிக்கல்ஸ்ல கால்குலேஷன்ஸ்ல எரர், அதுல நெகட்டிவ் மார்க் வரும். நெக்ஸ்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சம்டைம்ஸ் மிஸ்டேக் போட்டு எஸ் நோ, ஓகே, ஸோ சின்ன வேரியேஷனால மிஸ்டேக் போட்டுருவாங்க. அடுத்து சில்லி மிஸ்டேக்ஸ், தெரியும் ஆன்சர் தெரியும், பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். நான் நிறைய படிச்சுட்டேன், ஐ நோ லாட், ஸோ இந்த கேள்வி தானே பிரச்சனையே கிடையாது, அசால்ட்டா தட்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டு ராங்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால சில சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றது. ஸோ இந்த மூணு தான் ஒரு ஸ்டூடெண்ட் நெகட்டிவ் மார்க் வாங்குறதுக்கு ரீசனா இருக்கு. எனக்கு ஆன்சரே தெரியாது, நீங்க எழுத மாட்டீங்க, ஓகே, பட் நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கான மெயின் ரீசன் இந்த 3 பாயிண்ட்ஸ், ஓகே? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாப்ஸ் வென் மிஸ்டேக்ஸ் ரிப்பீட். எஸ். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்க எப்போ அவாய்ட் பண்றீங்களோ, ஓகே, ஆர் நெக்லெக்ட் பண்றீங்களோ, அப்போ நீங்க ப்ராப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாத்துல போறீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் வரவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரட்டும், பட் அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகே? முடிஞ்ச அளவுக்கு அதோட அளவு, ஓகே, வரக்கூடிய அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இன் தட் வே யூ கேன் கெட் அ மேக்ஸிமம் அவுட்புட், ஓகே? அடுத்து ஹார்ட் ஒர்க் வித்தவுட் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐம் நாட் ஜோக்கிங், ஐம் சீரியஸ். உங்களுக்கே தெரியும் இங்க நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஐ நோ a lot of students, ஓகே? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க, பட் எக்ஸாம் எழுதும்போது மார்க் மட்டும் வர மாட்டேங்குது. எத்தனையோ ஃபீல் பண்ணிருக்கீங்க? சாட் பாக்ஸ்ல சொல்ல பார்க்கலாம். இட்ஸ் டூ பேட். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும், கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க படிக்கிறத விட்டுக்கிட்டு இஸ்ல் வாஸ் எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு இருப்பீங்க. அது தப்பு. இட்ஸ் நாட் அ போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாம் இஸ் ஆல்ரெடி ஓவர். மைண்ட்ல வச்சுக்கோங்க, அது ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நீட் எக்ஸாம் வந்துட்டீங்க, அதை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பிராக்கெட், ஓகே, 2 பிராக்கெட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கரெக்டா நான் திஸ் வாஸ் மிஸ் ஆகாம படிக்கணும் அப்படிங்கிற தேவையே இங்க கிடையாது. ஒரு கொஸ்டின், ஒரு தியரி இருக்கு, அந்த தியரியை ப்ராப்ளம்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்து அந்த ப்ராப்ளம்ஸையும் இந்த டாபிக்கையும் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி நீங்க எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களால ஒரு மேக்சிமமான அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் பேஸ்டா நம்ம சொல்லிக் கொடுக்கறதா நம்ம சைலத்தோடைய கிராஷ் கோர்ஸோட டியூட்டி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கறனாலே பசங்களால ஈஸியா
மெமரைஸ் பண்ணாமலே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான ஒரு பாத்வே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதுனா போதும், முடிஞ்சுச்சு. உட்காந்து எல்லாத்தையும் மெமரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தியரி ஓகே 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் உட்காந்து டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கணும் தேவையில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். புரியறதுனால அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, டைம் சேவ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் படிப்பாங்க. அதை ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. எஸ், காட் இட். ஸோ ப்ராப்பரான ஒரு ரூட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டியூட்டி தான் நம்ம கிராஷ் கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே உள்ள டாஸ்க் ஒன்னே ஒண்ணுதான், ஹவு டு ஷோகேஸ் த கொஸ்டின் டு த ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நீட் ஜேஇமெயின் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது அவன் எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி திங்க் பண்ணி அதுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். நீங்க நினைக்கலாம் சார் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எல்லா கண்டென்ட்டையும் நீங்க டீட்டெயிலாக நடத்துங்க. தேவையே இல்லை. நீட்டை பொறுத்த அளவுக்கு இங்க எல்லா கண்டென்ட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. இது எங்க யார் வந்து கேட்டாலும், ஏன்னா நீங்க ஆல்ரெடி போர்டு எக்ஸாமுக்கு படிச்ச கண்டென்ட் தானே. மறுபடியும் நாங்க இதுக்கு டீட்டெயிலா போர்டு எக்ஸாம் படிச்ச கண்டென்ட்டையே மறுபடியும் டீட்டெயிலா உட்காந்து நடத்திட்டு இருக்க டைமும் கிடையாது. ஓகே, ஸோ மேபி நீங்க ஒண்ணுமே தெரியாத நான் 0ல இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேணா 1 இயர் கேப் தேவைப்படும். பட் யூ ஆல்ரெடி நோ சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஃப்ரம் போர்டு எக்ஸாம். இப்போ என்ன பண்ணணும், அந்த போர்டு எக்ஸாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸை கொஞ்சம் கூட ஷார்ப் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஓரியன்டா மைண்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்போதைக்கு தேவையானது. ஸோ அதுதான் எங்க ஜைலம் பிரீமியர் லீக்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ் ஃபேக்கல்டிஸோட அல்டிமேட்டான ஒரு கோல். ஸோ இஃப் யூ ஆர் இன் ஜைலம் பிரீமியர் லீக் டெஃபினட்டா இதை சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் வந்துச்சா இந்த 3 ஃபார்முலா ரிலேட்டடா நீ பாட்டுக்கு போட்டுட்டா ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின்ல இதை தான் கேட்டிருக்கிறாங்கப்பா, இதை கேட்குறாங்க, இதை நீங்க இப்படி யோசிக்கணும் அண்ட் இப்படி சால்வ் பண்ணணும், உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். கரெக்ட். ஸோ ஹவு டு கெட் ஆன்சர். ஓகே, ஸோ ப்ராப்பரா ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் தான் தேவை. ரைட். ஸோ அதை நமக்கு எக்ஸ்பிஎல்ல நம்ம டீச் பண்ணுவோம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஜைலம் பிரீமியர் லீகோட அல்டிமேட்டான எல்லா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுமே இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் எளிய ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க, டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும், வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஜிஐபி எக்ஸாமோட ஆன்சர்ஸ் இருக்கும் அண்ட் உங்களுடைய ஸ்டேட் லெவலில் உங்களுடைய ரேங்க் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ், அது மூலமா உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், ஸோ நேஷனல் லெவலில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். சரிதானே? ஸோ உங்களுக்கு இன்ஃபினிட் ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். சரி. அண்ட் வாட் ஆஃப்டர் எக்ஸ்பிஎல் நீட் 2006 பேட்சஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், உங்களுக்கு டிசம்பர் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய பிளான் எப்படி நீங்கள் நீட் 2026 எழுத போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிஎலோட கோர்சஸ் டிசம்பர் அண்ட் மார்ச். ஓகே, ஸோ டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து பிப்ரவரி இருக்கும். மார்ச் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபுல் டாபிக் மாக் டெஸ்ட். ஸோ மேல உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆர்கனைஸ்டான ஒரு பிளான் தான். ஸோ இது நம்ம எக்ஸ்பர்ட் டீம் ரெடி பண்ணது. அண்ட் யூனோ ஒரு நல்ல கிளாஸஸ் இருக்கணும்னா அந்த கிளாஸ் படிக்கிறதுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வேணும். எஸ், நம்ம ஜைலத்தோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும், கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கொஸ்டின்ஸுக்கு இப்படி மாதிரி சால்வ் பண்ணணும்ப்பா அதை மட்டும் சொல்ற மாதிரி சில ஷார்ட்டஸ்ட் பாத்வேல நம்ம கண்டென்ட்டை நம்ம டெலிவர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் இங்கே இருக்கு. சார் எனக்கு கிளாஸ் கூட எனக்கு வேண்டாம் சார், மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சா கூட யூ கேன் கெட் இட் பை ஸ்கேன் திஸ் கியூஆர். ஓகே, ஸோ இந்த கியூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மூலமா இந்த மெட்டீரியல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸும் கொடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம கிராஷ் கோர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம இந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன்லையுமே நம்ம பேச்சஸ் இருக்குது. ஆஃப்லைன் நமக்கு வரக்கூடிய மார்ச்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ டிசம்பர் 26லேருந்து அந்த ஃப்ரீ ட்ரையல் இட்ஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் ஆர் த ரிசல்ட். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் நம்ம ஜைலத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ பேர்த்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் யூ கேன் கால் திஸ் நம்பர். That's it for today. Take care of yourself. See you on next class. Bye.